வாசகி நான் இந்த பனமர தொட்டில இருக்கிறேன். நான் 5 நாளா வந்து தண்ணி வந்து சார் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட குறையில. 5 நாளாவே எங்களுக்கு எந்த சாப்பாடு கிடையாது, எங்களுக்கு தண்ணி கிடையாது, பாத்ரூமுக்கு போறதுக்கு தண்ணி கிடையாது, நாங்க வந்து உட்கார்றதுக்கு இடம் கிடையாது, வீடு ஃபுல்லா தண்ணி. பிள்ளைங்க குட்டிங்க எதுங்கன்னா ஸ்கூலுக்கு போகல, எங்க வீட்டுக்காரரு எங்க பிள்ளைங்க யாருமே வேலைக்கு போக முடியல. எங்களுடைய வாழ்வாதாரமே அப்படியே எல்லாம் அமைதியா இருக்குது. நாங்க வந்து எம்சி கிட்ட சொன்னோம், எம்சி வந்து இதை வந்து பத்தி எதுவும் எடுத்து பேசல. அதே மாதிரி வந்து நாங்க எம்எல்ஏ கிட்ட சொன்னோம். எம்எல்ஏ வந்து நேத்து வந்து சொன்னாரு 6 மணிக்கெல்லாம் எடுத்துறேன்னு சொன்னாரு, கையெடுத்து கும்பிட்டாரு. நாங்க சரின்னு சொன்னோம், அப்பயும் எடுக்கல. இன்னும் இவ்வளவு நேரம் ஆய நாங்க வெளித்தரு வரல. செத்தா கூட நாங்க செத்து போய் கடத்தா கூட எங்களை தூக்குறதுக்கு ஆள் கிடையாது. சார் எனக்கு வந்து சார் குழந்தை பிறந்த சார் 10 நாள் குழந்தை சார். என் பொண்ணு வந்து எங்க பாப்பா வீட்டுக்கு பெரிய பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிச்சேன். இந்த 10 நாள் குழந்தை எப்படி சார் இங்க இருக்கும்? யாருமே வந்து எட்டி பார்க்கல. கரண்ட் இல்ல, ஒரு இதுவே இல்ல, குடிநீர் இல்ல. நேத்துல இருந்து காவா தண்ணி சார். எங்க வீட்டு அடைச்சி வீடு ஃபுல்லா தண்ணி சார். ஒரு ஜாமான் இல்ல சார், உள்ள வரைக்கும் தண்ணி. ஜாமான் யாரும் எட்டி பார்க்கல சார். எங்களுக்கு இன்னும் எந்த இதுவும் வரல சார். எங்களுக்கு அரசியல்வாதி கூட யாருமே வரல சார். எங்களுக்கு தண்ணி போனா போதும் சார், தண்ணி போனா போதும் சார். அதை விட மெயினா எம்எல்ஏ வந்து இங்க வர சொன்னா எம்எல்ஏ வரவே மாட்டாங்க. மெயின் ரோட்ல மட்டும் பாத்து அப்ப உள்ள இருக்கவங்க அப்ப நாங்களாம் இழிச்சா வாங்கலாம். ஓட்டு வாங்கறதுக்கு மட்டும் எத்தனை வாட்டி வந்து கெஞ்சி கேட்டு போறீங்கல்ல, அந்த மாதிரி ஏன் ஒருத்த கூட வர மாட்டீங்க சார்? இங்க நான் கணக்கு எடுப்பேன் சார். இங்க வந்து ஒரு 600 வீடு சார், 600 வீடு மேல சார் வண்ணசந்தில. அந்த வீட்டுல வந்து கவனிக்கல, யாருமே கவனிக்கல. சாப்பாடு கூட வரதில்ல, சாப்பாடு வரதில்ல. எங்களுக்கு ரொம்ப அவசியம் சார். எங்களுக்கு நாங்க எம்எல்ஏ வரமாட்டேன்னு சொன்னாரு, அந்த பயிர் சார் நின்னுட்டாரு. நாங்க தான் சொல்லி எங்க ஊரை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நாங்க வழி கட்டாயமா இழுத்துன்னு வந்தா சுத்து பட்டாரத்தில் தான் பாத்துட்டு போனாங்க. இந்த வண்ணார் சந்து உள்ள வரல சார். ஒரு வீடு வந்து பாருங்க சார், அந்த வீடு ஃபுல்லாவே மூழ்கி இருக்கு. உள்ள வந்து பாருங்க. சசிகலா சார், எங்க பெரியப்பாவை ரொம்ப பாதிக்கப்பட்டு ஓல வீடு ஃபுல்லா தண்ணி ஃபுல்லாவே மூழ்கி வச்சு ஒரு இது கூட இல்லை, எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு. அவர் வந்து மீன் பிடிக்க வேலை தான் செய்யறாரு. அவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம யார் வந்து பார்க்கல கொள்ள சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களா, அந்த குடும்பம் எங்க போச்சுன்னு தெரியல. அவங்க தங்கச்சி கால் ஊனம், அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல எங்களுக்கு. இப்படி இருக்கும்போது எம்எல்ஏ என்ன பண்றாரு, பகுதி என்ன பண்றாரு, எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். தண்ணி இருக்கக்கூடாது எங்களுக்கு, எங்க தண்ணி போட போகுது எங்களுக்கு. மற்றபடி இது மாதிரி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இதான் சார் எங்களுக்கு கோரிக்கை. ஏழாம் சந்தை ஒரு பாதிப்பு இல்லை. அந்த மழை இருக்க இன்னும் வரைக்கும் 2 வருஷம் பிரச்சனை. தண்ணி நிக்கிறது ஒரு நாள் கூட இந்த மாதிரி தண்ணி இப்படி ஒரு தண்ணி நிற்குதுன்னா நீங்க தூர் வாரணும்னா 3 மாசம் முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். தூர் வாரணும் தண்ணி சொல்லி என்ன பண்ணுவோம்? குட்டிய கூட இருக்க மாட்டாங்க. பாத்தீங்களா, தண்ணி இருக்குன்னா குட்டி தண்ணி பாருங்க. தண்ணி அவ்வளோ நிக்கல. இந்த மாதிரி நிலைமைய வயசுல இந்த பாதியில பண்ணத்தான் இந்த ஊர் அழிஞ்சு போச்சு. சரியா, இந்த ஐசிபி வந்து